1000 டிக்கெட் விட்ற இடமா? காலைல எத்தனை மணிலேருந்து தலைவரை விட்டுட்ருக்கீங்க 1000 ரூபாயில்? 4 மணி தான் நான் வந்தேன். 1000 ரூபா போர்டே வைக்கல. சார் போர்டு வைக்காமல் எப்படி 1000 ரூபா வாங்குறீங்க? ரூபா தான் முக்கியம். ஆமாம், ரூபா தான் முக்கியம். சாமிலாம் முக்கியம் கிடையாது. சாமி கொடுத்துக்கு 1000 தான் 5000. ஆமாம் சரி. ரூபா எப்படி வசூல் பண்ணப்படுது? கோயில் நிர்வாகம் காலையில் 1000 ரூபா எதுவும் கோயிலில் வாங்கலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ போய் ஃபோர்ஜரி? அப்போ இந்த பணம் எதுக்கு போய் யாருக்கு போகுது? இந்த பணம் யாருக்கு போகுதுன்னு தெரியணும்ல. கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்கு, காலையிலே பதிவு வந்திருக்கு 1000 ரூபா வாங்கிட்டு கோயிலில் விடலைன்னு. எப்படி 1000 ரூபா வாங்குறீங்க? இது மறைமுகமாக இருந்து அது என்ன கணக்கில் வாங்குறீங்க ஐயா? இப்போ 1000 ரூபா வாங்கிட்டு விட்டையில் என்ன கணக்கில் வாங்குறீங்க? யாரும் வாங்க சொல்லியிருக்காங்களா? என்ன ஐயா இப்போ 100 ரூபா டிக்கெட்டு நீங்கள் போட்டிருக்கிறீங்க. 100 ரூபா டிக்கெட்டுக்கு 100 ரூபா டிக்கெட் போட்டிருக்கீங்க. இப்போ 1000 ரூபான்னு போட்டிருக்கீங்க. இப்போ கோயிலில் 1000 ரூபான்னு தனி மறைமுகமாக செயல்படுத்துறீங்களா? கொஞ்சம் வழி ஆள் வழி வாங்க. 1000 ரூபா டிக்கெட்டு. நம்ம கோயில் முருகனை வந்து வியாபாரம் கோயிலில் வியாபாரம். ஆனால் இலவசமாக விடணும் பக்தர்களை. ஆனால் 1000 ரூபா வாங்கிட்டு. ஆனால் கோயில் நிர்வாகம் என்ன தெரியப்படுத்தியிருக்கு இன்றைக்கி? வாட்ஸ்அப் குரூப்லேயும் பதிவு போட்டிருக்காங்க, நாங்கள் 1000 ரூபா வாங்கலைன்னு இருக்காங்க. ஆனால் இங்கே 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறீங்க. 1000 முடிச்சுதான் போனால் எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். 1000 ரூபா வாங்கிட்டு விட்டுட்டு இருக்கிறீங்க. பணம் ஒன்றாக குறிக்கோளாக செயல்படும் திருச்செந்தூர் சஷ்டி திருவிழா முருகன் கோவிலினுடைய கோவில் நிர்வாகம் 1000 ரூபாயை பெற்றுக்கொண்டு முன்பகுதியாக பணம் இவ்வளவு என்ன எதுவும் குறிப்பிடாமல் 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு கோயில் நிர்வாகம் கடந்த 4 நாட்களாக பல கோடி ரூபாயை வசூல் செய்துள்ளது. கோயில் நிர்வாகத்திடம் கேட்டால் பதில் இல்லை. இதுபோன்ற வியாபாரஸ்தலமாக்கிய கோயில் நிர்வாகத்தை என்னவென்று சொல்வது? இதை நாங்கள் முருகர் பக்தர்களிடமே பதிலை விட்டுவிடுகிறோம். இது பணமாகி போச்சு. கடவுள் பக்தி இன்னைக்கு வந்து பணமாக வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஊர்லேருந்துமா வரீங்க? ஏம்மா நீங்கள் இந்த ஊர் இங்கே இந்த பாதைக்கு போனீங்களா? கேட்டீங்களா? என்னம்மா 1000 ரூபா இல்லைன்னா ஓடு. நீங்கள் ஏன் அதை கேட்கல? ஏம்மா முருகர் வந்து எத்தனையோ பேரை கேட்டிருக்காரு, எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அது கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இங்கே கிராமங்களில் வர்ற மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? என்னம்மா தாய் வீடு மாதிரி முருகன் கோயில் தாய். ஆனால் கோயில் உள்ளே இருந்து வீடியோ எடுக்கக்கூடாது. ஆனால் நபர் வந்து கோயிலுக்குள்ளே இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கார். கோயிலுக்குள்ளே கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் கோயிலுக்குள்ளே இருந்து நபர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ கோயில் நிர்வாகம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? கோயில் நிர்வாகம்